குருவே சரணம். இப்போ நம்ம பார்க்க போகிற மருந்துக்கு பெயர் ஸ்ரீ போகர் கல் கரைச்சி கற்பம். சிறுநீரக கல்லை அற்புதமாக கரைக்கும் ஒரு அற்புத மருந்து. அதற்கு தேவையான பொருள்: வெண்காரம் அரை கிலோ, படிகாரம் அரை கிலோ, வெடியுப்பு அரை கிலோ. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதை நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி பொடி செஞ்சு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கல்வத்தில் அந்த பொடியை பூரா ஒன்று ஒன்றா போட்டு மூணையுமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மூணையுமே பவுட்ரு பண்ணியாச்சு. நல்லா இதை ஒன் பை ஒன்னாக கல்வத்தில் கொட்டி மூணையும் நல்லா கலந்து வச்சுக்கணும். கல்வத்தில் இப்போ நிறையா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன், இல்லைன்னா கீழே சிந்தும். சும்மா கொஞ்சம் போல் அள்ளி வச்சா போதும். எலுமிச்சம்பழம் எடுத்து சாறு உள்ளே புழிஞ்சு விடணும். தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ எடை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்கன எலுமிச்சம்பழம் சாறு. மேக்ஸிமம் அரை கிலோ பொருள் இதை எடுத்திங்கன்னா ஒரு 5 எலுமிச்சம்பழம் போதுமானது. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் நீங்கள் அரைச்ச உடனே ஃபுல்லாக அதுவே தண்ணியாக வந்துடும். அதனால் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஒரு 5 எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம்
ஒரு 10 நிமிஷம் அரைச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி தண்ணியாக வந்துடும். ரொம்ப அதிக நேரம், அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் அரைக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் எலுமிச்சைச்சாறு விட்டதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக வந்துடும். அந்த 2 மண் சட்டி இருக்குது. இதே மாதிரி ஒரு பெரிய சட்டி ஒன்று, சின்ன சட்டி ஒன்று, 2 மண் சட்டிகள் எடுத்துக்கணும். அதில் பெரிய சட்டியில் தான் நம்ம இந்த இதை இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த மருந்தை அள்ளி உள்ளே வைக்கணும். இப்போ அந்த சின்ன மண் சட்டியை நம்ம மருந்து வச்சுக்கிற சட்டிக்கு மேலே இப்படி கவுத்தி நல்லா இந்த ஓட்டையெல்லாம் இல்லாமல் வச்சுக்கிட்டு சுற்றி சீலமண் சுற்றணும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சீலமண் சுற்றிக்கிட்டு நல்லா வெயிலில் ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு 50 எருவில் போட வைக்கணும். எருவு இல்லைனான்னு அந்த மட்டை, தேங்காயை வெட்டி 2ஆக எடுத்த மட்டை, அந்த மட்டையில் நான் வச்சுருக்கேன். புடம் ஏற்றியாச்சு. இப்போ இந்த புடம் வந்து நம்ம வச்சதுலேருந்து 8 மணி நேரம் ஃபுல்லாக அந்த இதிலே இருக்கட்டும். அதுவாக அந்த வெந்து முடித்த உடனே அப்படியே அதை எடுக்கக்கூடாது, விட்டுட்டு இப்போ நான் வந்து சாயந்தரமாக வச்சுருக்கேன், இந்த மறுநாள் காலையில் தான் எடுக்க போகிறேன். அந்த மாதிரி புடம் வெந்துக்கிட்டுருக்கு. இந்த மாதிரி வெந்து முடித்ததும் எடுத்து வெளியே இப்போ ஓப்பன் பண்ணுறோம். மருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இருக்குங்களா, இந்த மாதிரி நல்லா வெள்ளை கலரில் பூத்துருக்கும். நம்ம வச்சுருக்க அந்த 3 வெடி உப்பு, வெங்காயம், படிகாரம் 3மே மருந்தாகி நமக்கு பூத்து இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். நம்ம கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கஷ்டமாக தான் இருக்கும். அதை இப்படி இந்த மாதிரி ஒரு கரண்டி விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இது நான் கொஞ்சம் நம்ம இதுக்கு வீடியோ காண்டி நான் கொஞ்சமாக எடுத்து இதை நான் அரைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும், நான் மெதுவாக எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எடுத்து மொத்தமாக நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொஞ்சம் சுரண்டி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் பிடிச்சிருக்கும்.
இருந்தாலும் நீங்கள் ஒரு இதை வச்சு கம்பி வச்சு அதை நல்லா குத்தி எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த ஒரு மண் சட்டி ஒரு வேளைக்கு தான் மருந்து போட முடியும். அடுத்து இந்த சட்டி ஆகாது. அதுக்கடுத்து இதில் போட்டிங்கன்னா இந்த மருந்து வந்து நம்ம எடுக்க முடியாது, இறுக்கி பிடிச்சிக்கிடும். இப்போ மருந்தில் கொஞ்சம் போல் நான் எடுத்து தட்டில் வச்சுருக்கேன். இதை நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இதை நல்லா கல்வத்தில் வச்சு தட்டி நல்லா மையாக நல்லா நொறுங்க அரைக்கணும். நொறுங்க நல்லா அரைச்சி நல்லா நைஸாக 120 நம்பர் சல்லடையில் சலித்து எடுத்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக சலிக்கணுமோ சலிச்சுக்கணும். நல்லா நைஸாக இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கிட்டு ஒரு காற்று போகாத கண்ணாடி பாட்டில் நல்லா வச்சுக்கோங்க. இது காலையில் டெய்லி வெறுவயத்தில் 250 மில்லிகிராம் அளவு எடுத்துக்கணும். இது கூட வந்து சீமை அமுக்குரா பொடி 250 மில்லிகிராம் எடுத்துக்கணும். ரெண்டையுமே ஒரு இளநீர் வாங்கி அந்த இளநீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் இந்த ரெண்டுமே போட்டு நல்லா கலந்து வடிகட்டக்கூடாது. வடிகட்டாமல் அப்படியே காலையில் வெறுவயத்தில் குடிக்கணும். மாலை 2 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி வாக்கில் ஒரு 7 நாள் குடிச்சிங்கன்னா 25 mm வரைக்கும் கல் இது கரைஞ்சி வெளியே வந்துடும். சில பேருக்கு முழு கல்லாகவே வந்து வெளியே விழுந்துடும். இது ஒரு அற்புதமான ஒரு பக்குவம். இந்த மருந்து எனக்கு எங்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்தாரு. மிக அற்புதமான மருந்து. இந்த மருந்தை கொடுத்து தான் நிறையா பேருக்கு நான்லாம் குணப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது நம்ம வைத்திருக்க பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்காண்டி இந்த பதிவு. இந்த மருந்தை செஞ்சு பயன்படுத்திக்குவோம்.